Hi friends, welcome to சுவை சமையல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அரிசி பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தினாலே நமக்கு கொழுக்கட்டை தான் ஞாபகத்துக்கு வரும். நம்ம எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்டாக விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை பண்ணி படைப்போம். அதுக்கு ஒரு 15 days முன்னாடியே நம்ம அரிசியை கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சி அந்த மாதிரி தான் கொழுக்கட்டை பண்ணுவோம். அது ரொம்ப லாங் ப்ராசஸாக இருக்கும். நமக்கு இது இன்ஸ்டண்ட்டாக எப்படி கொழுக்கட்டை பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். இதுக்கு வீட்டில் இருக்க 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ரொம்பவே ஒரு சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த டிஷ்ஷை. நீங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த ஸ்வீட்டான இன்ஸ்டண்ட்டான அரிசி பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் சுவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அரிசி பிடி கொழுக்கட்டை செய்ய என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். இது ரேஷனில் வாங்கின அரிசி தான். இது 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். சும்மா 1/4 கப் துருவன தேங்காய், அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. ஒரு வானலில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெறும் வடைச்சட்டியில் இது மாதிரி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அரிசி நல்லா பொரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருக்கணும், கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். 1-2 அரிசி நல்லா ஒயிட் கலராக சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த மாதிரி வறுத்தெடுக்கணும். இப்போ எல்லா அரிசியுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. எல்லாமே ஒயிட் கலராக நல்லா அரிசியெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கிளறி விட்டு இது நல்லா ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஒரு வானலில் 1 கப் தண்ணி ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தில் உள்ள அந்த கசடெல்லாம் போகிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறோம். நம்ம வறுத்து வச்சுருந்த அரிசி நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் கொட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பவுடர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நமக்கு வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை ஒரு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக வெல்லத்தை. இப்போ அதே வானலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி எடுத்து கொட்டியிருக்கோம். அதில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்ச வெல்லத்தையும் எடுத்து ஊற்றி தேங்காயும் போட்டுக்கோங்க. இதோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சு கிளறிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இந்த கொழுக்கட்டைக்கு நம்ம அரிசிலாம் காய வச்சு
அரைக்கணும்னு தேவையில்லை. இன்ஸ்டண்ட்டாக இந்த கொழுக்கட்டையை நம்ம பண்ணிடலாம். நம்ம எதுவுமே ரெடி பண்ணல, லாஸ்ட் டைமில் நமக்கு கொழுக்கட்டை பண்ணணுன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு சிம்பிளான டிஷ் இது. இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா கொதிக்கட்டும் இந்த தண்ணி. அதுக்குள்ளே நம்ம உருண்டைங்கள்லாம் ஊட்டிடலாம். கொழுக்கட்டையை நல்லா பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த மாவு கொஞ்சம் ஆறிடுச்சு, பிடிக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு. ரொம்ப ஆற விட்டால் நமக்கு ஷேப் வராது. அதனால் லைட்டாக சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி கொழுக்கட்டையை பிடிச்சிடணும் ஒவ்வொன்றா. இப்போவே நமக்கு நல்லா ஸ்மெல் வருது, இந்த வாசம். அந்த அரிசி நம்ம வறுத்தெடுத்த வாசம், வந்து தேங்காய் போட்டது எல்லாம் நல்லா இருக்குது. அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இப்போவே வருது. ஒவ்வொன்றா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போது நமக்கு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோட நம்ம பிடிச்சு வச்ச கொழுக்கட்டையும் வந்து இதில் எடுத்து வச்சிடலாம். இது ஆல்ரெடி நம்ம வறுத்துட்டு தான் செஞ்சுருக்கோம் அரிசிலாம். அதனால ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சாலே போதும். அதனால் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தா நமக்கு சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆவி பறக்க சூப்பராக வந்திருக்கு. நல்லா கொழுக்கட்டை விரிசல்லாம் எதுவுமே விடாமல் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. நம்ம வீட்டில் இருக்க அதுவும் ரேஷன் அரிசியில் பண்ண கொழுக்கட்டை தான் இது. ரொம்பவே ஒரு சிம்பிளான டிஷ் இது. நம்ம மாவெல்லாம் எதுவுமே அரைக்கலாம் தேவையில்லை. மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை பண்ணுறது ரொம்பவே ஒரு கஷ்டமாக இருக்கும். இது வந்து நம்ம வீட்டில் இருக்க அரிசி வெல்லத்தை வச்சு நம்ம இந்த கொழுக்கட்டை ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி ஈஸியான ஒரு இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டையை வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு சிம்பிளான டிஷ் இது. ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.